Hi guys, நான் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கணும்ப்பா. சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கணும், சார்ஜும் ரொம்ப நேரத்துக்கு வரணும், குவாலிட்டியும் சூப்பராக இருக்கணும், ஆனால் மணி ரொம்ப கம்மியாக இருக்கணும். இப்படி ஒரு ஸ்பீக்கர் இருந்தால் சொல்ல நான் வாங்குறேன்னு நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்கள் நினச்ச மாதிரிலாம் ஒரு ஸ்பீக்கர் வந்து ஊருக்குள்ளே வந்திருக்கு. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஓகே சொல்கிற மாதிரி ஒரு ஸ்பீக்கர் ரிலீஸ் ஆகிருக்கு. அமேசான் பேசிக் அப்படின்னு ஒருத்தன் ஊருக்குள்ளே வந்திருக்கான். அவனை தான் நான் வாங்கியிருக்கேன், உங்களுக்கும் காட்ட போகிறேன். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஸ்பீக்கர் வாங்கலாமா வேணாமான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே கைஸ், நம்ம வளவளன்னு பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இந்த மாதிரி பாக்ஸ் வர்றப்ப இந்த பாக்ஸை பிரித்து பொருளை வெளியெடுத்து பார்க்கும் போது அந்த ஃபீலே தனிங்க வேறு லெவலில் இருக்குது. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டி நல்லா தாங்க கொடுத்துருக்காங்க, நீட்டாக இருக்குது பேக்கிங்கு. நம்ம பொருளை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துருவோம். வாங்க, ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா கேட்லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கரு, அப்புறமேட்டுக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் அதில் வந்திருக்கு. ஒரு வழியாக அன்பாக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதுதான் அந்த ஸ்பீக்கரு. கையில் தூக்கும் போது தெரியுதுங்க, வெயிட் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது, வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்கே வேணால் ஈஸியாக நம்ம தூக்கிட்டு போயிடலாம். அங்கே ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க, நம்ம வண்டியில் கூட அழகாக மாட்டிக்கலாம், இல்லை எங்கேயாச்சும் ஒரு ஹேங்கர் இருந்தாக்கா நம்ம அழகாக மாட்டிக்கலாம். அந்தளவுக்கு நல்லா அழகாக இருக்குது. குவான்டிட்டி பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்குங்க. அமேசான் பேசிக்கிட்டு இங்கே மட்டும்தான் இது கிடைக்கும், வேறு எங்கேயுமே இது வாங்க முடியாது. இது வந்து நான் ஏன்டா இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு தராங்கன்னு யோசிச்சேங்க. அப்போ தான் தெரிஞ்சது இந்த பிராண்ட் வந்து அதிகமாக பாப்புலர் ஆகணுமா, அதுக்கோசரம் வந்து இங்கே கம்மி ரேட்டுக்கு தராங்க. இன்னும் கொஞ்ச நாள் பாப்புலர்லாம் ஆனது கவர்மெண்ட்டுக்கு இந்த ரேட்டில் எங்கேயும் போயிருன்னு நினைக்கிறேன். எப்படி 2000 ரூபா பக்கம் சொல்லுவாங்க. இப்போ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு 610 ரூபா இந்த ரேஞ்சுக்கு தான் வாங்கியிருக்கேன். மற்ற ஸ்பீக்கர் கம்பேர் பண்ணும்போது ஒரு 1000, 1500, 2000 ஸ்பீக்கர்லாம் போனோம்னாக்கா சவுண்டு குவாலிட்டி கம்மியாக இருக்குது, சார்ஜ் சீக்கிரமாக தீர்ந்துருதுங்க. இந்தளவுக்கு கம்மி ரேட்டில் இவங்க வந்து இந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு ஸ்பீக்கர் தராங்க அப்படின்னாக்கா நம்ம யோசிக்கணும். கொஞ்ச நாள் பாருங்களேன், இந்த ரேட் எப்படி 2000 ரூபா பக்கம் வந்துடும். வேணுங்கன்னு நினைக்கிறவங்க வாங்குறதா தான் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கரை பற்றி பார்த்தலாம். இந்த ஸ்பீக்கரை பார்க்கும்போதே நினச்சேன் இது லப்பரில் இருக்கும்னு நினச்சேங்க. லப்பரில் தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இது பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்த்தான பிளாஸ்டிக்ங்க, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, பயங்கர ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க இந்த பிளாஸ்டிக்கு. ஆனால் அது வந்து சில்வர் போர்டு தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பென்ட்ரைவ் போடுறதுக்கு ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க, மெமரி கார்டு நம்ம போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோ சார்ஜர் தாங்க, அந்த நார்மலாக பழைய சார்ஜர்லாம் வந்து பார்த்தீங்களா பின்னு அந்த சார்ஜர் தான். எஸ்சி டைப்பாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இங்கே அந்த மைக்ரோ நார்மல் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஓகே பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். ஏன்னா 36 மணி நேரம் நிற்குது. ஒரு தடவை போட்டு எடுக்கிறதுக்கு என்ன வந்துட போகுது, ஓகேவா? சரி, ஓகே. இது வந்து ஆன் ஆஃப் தாங்க, அவ்வளோதான். இந்த பக்கம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து லைட்டாக தெரியுது வெளியே. இது வந்து ஓகே, ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. 3 பட்டனில் தான் சம்பவமே இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் எடுத்துக்கினாக்கா யார்கிட்டாச்சும் பேசிகிட்டு இருக்கோனாக்கா நம்ம அமுத்தினாக்கா ஸ்டாப் ஆகிடும், திருப்பி அமுத்தினாக்கா ப்ளே ஆகிடும். ஓகேவா? அதுக்கு தான் இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மைனஸ் நம்மளுக்கே தெரியும், சவுண்ட் அதிகப்படுத்துறது கம்மிப்படுத்துறது. ஆனாக்கா ப்ளஸில் மட்டும் டபுள் டிப் பண்ணாக்கா அடுத்த சாங் மாறும். இப்போ எம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா இதில் 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்களேன், இல்லை ப்ளூடூத் வந்து கேன்சல் ஆகிடும். நீங்கள் இன்னொரு ப்ளூடூத் வந்து நீங்கள் இன்னொரு சைடில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து இன்னொரு கிளிக் பண்ணிங்கனாக்கா இது வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் இதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கூகுள் கிட்ட இருந்து கிடைக்கும். அவ்வளோதாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் பேசிக்காக என்னென்ன வேணும், ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு என்னென்ன வேணுமோ அதான் கொடுத்துருக்காங்க. ஆனால் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி தாங்க. கீழே இருந்தால் கூட உடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே நான் போட மாட்டேன். பார்க்கும்போது தெரியுது இல்லையா எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்கிறது. என்ன பொறுத்த வரைக்கும் 610 ரூபாய்க்கு வாங்கிட்டேங்க. ஏன்னா இப்போ நான் யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேன், வேறு லெவலில் சவுண்ட் எஃபெக்ட் வருது. இப்போ நான் யூஸ் பண்ணி ஒரு டெமோ மட்டும் பார்க்குறேன். சாங்ஸ் எதுவும் போட மாட்டாங்க, ஏன்னா காப்பிரைட் இருக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நிறைய இடத்துல. அதனால் திருப்பி நான் மாட்டிக்க விரும்பல. அதனால் சவுண்ட் மட்டும் பார்க்குறீங்களா, ஆன் பண்ணும்போது சவுண்ட் வரும். ஓகே, ஆன் பண்ணும் போதே ஒரு கினீர்னு ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த சவுண்டு தாங்க வேறு லெவல். இந்த சவுண்டு வரும்போதே தெரிஞ்சு போது இது எந்தளவுக்கு சவுண்டு கொடுக்கும் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் என்ன வச்சுக்கோங்களேன், க்ளீனாக இருக்குங்க, ஒரு இறைச்சலே இல்லாமல். நிறைய பேர் இப்போ ரிவ்யூ போட்டிருப்பாங்க 70, 100லாம் வச்சா பயங்கர இறைச்சலாக வருதுன்ட்டு. நான் 100க்கு மேலேயே வச்சுட்டேன், இறைச்சல்லாம் அவ்வளோவா எதுவுமே இல்லை. 100க்கு மேலே போனாக்கா எதுவாக இருந்தாலும் இறைச்சல் வரும் தான். ஆனால் ஓகே, ஒரு 100 வச்சினாலே சூப்பராக க்ளீனாக இருக்குது. 70 வச்சாக்கா நம்மளுக்கு மட்டும் வேணும் அப்படின்னாக்கா செம்மையாக இருக்குது, சவுண்டு க்ளீனாக இருக்குது, இறைச்சலே இல்லாமல் இருக்குது. ஓகே கைஸ், எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கொடுத்த காசுக்கு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ஸ்பீக்கர் கொடுத்த காசுக்கு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். நிறைய ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது. நீங்கள் வாங்கி காசு செலவு பண்ணாமல் இந்த மாதிரி ஒர்த்தான ஒரு ப்ளூடூத் தான் வாங்கினீங்கன்னாக்கா உங்கள் காசை நீங்கள் சேவ் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.